கணவனுடைய மரியாதையை, கண்ணியத்தை அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத நிலையிலும் கடைபிடித்தல், காத்தல். கணவன் போயிட்டான்னா போனை போட்டு இன்னைக்கு அவர் இப்படி செஞ்சார், இவர் இப்படி செஞ்சார், இன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டாரு கிட்ட லா இலாஹ இல்லல்லாஹ். புறம் பேசுதலின் உச்சம் தன் கணவனை பற்றி பிறரிடத்தில் சொல்லு. உன் கணவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தால், உன் கணவன் உன்னை துன்புறுத்தினால், வேதனை செய்தால், யாரிடத்திலே முறையிடு? நீ உன் தோழிக்கு சென்று உன் கணவனுடைய குறையை வெளிப்படுத்துவாயா? அது பாவம், குற்றம். அல்லாஹ்விடத்திலே முறையிடு. அல்லது நீங்கள் இருவரும் பேசி ஒரு சமாதான முடிவை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தெளிவை கொடுப்பான். ஏன்? உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தை மாற்றுவது யாரிடத்தில் இருக்கிறது? உங்களுடைய கணவனுடைய ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை, கணவன் எப்போது பார்த்தாலும் எரிந்து விழுகிறான், என்ன செய்வது? உங்கள் தோழி இடத்துல என் கணவன் எரிந்து விழுகிறான் மேலே, அவர் தாய் இடத்துல ஏமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அவன் எரிஞ்சு விடுறாமா என் மேல அப்படி சொல்றதா? அல்லாஹ்விடத்திலே முறையீடு. அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கிடையே உள்ளங்கள் இருக்கிறது, அவன் நாடியவாறு மாற்றி அமைப்பான். அநீதம் இழைக்கப்பட்டால் அந்த அநீதம் செய்தவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பான். உன் கணவன் உங்களுக்கு அநீதம் அளித்தால், அல்லாஹ்விடத்திலே அந்த அநீதத்தை நீதமாக மாற்ற பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் மாற்றுவான்.